ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி என்ன வரைய போகிறேன்னா ஏல வந்து சிவலிங்கம் தான் வரைய போகிறேன். அது எப்படி வரைகிறேன்னு இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்ல போகிறேன். முதல்ல இந்த மாதிரி நான் வந்து ஏ போட்டுட்டு அதோட பட்டை போட்டுக்கிறேன், சிவலிங்கத்தோட பட்டை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஆவுடை தான் வரைகிறேன். இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன மாதிரி ட்ராயிங் வரையலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, நான் அந்த ட்ராயிங் பண்ணுவேன். இப்போ நான் வந்து ஆவுடை வரைகிறேன். குண்டா அந்த ஆவுடையை வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் வந்து அதில் வந்து டிசைன்ஸ் கொடுக்குறேன். பூ வச்சு அலங்காரம் பண்ண மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன் டிசைன்ஸ். நெக்ஸ்ட்டு கீழே இப்போ நான் வந்து அதோடைய கீழே இருக்கிற பார்ட் வரைஞ்சிக்கிறேன், சிவனுடைய கீழ் பார்ட். நான் வந்து மேலே வந்து பாம்பு வரைய போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து அந்த டிசைன் கொடுத்துக்கிறேன். அந்த இடத்துல இப்படி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எதுக்காக அந்த இடத்துல கேப் விட்டுருக்கேன்னா ஸ்னேக், அதாவது பாம்பு வரைய போகிறேன். அப்படியே வந்து சுற்றி வர மாதிரி நான் வரைய போகிறேன், சிவனை சுற்றி, சிவலிங்கத்தை சுற்றி. இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் போக போக உங்களுக்கு புரியும் நான் வரையும் போது. இது வரை வர மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த சிவலிங்கத்தை இருக்கல்ல அவருடைய ஸ்னேக்கோடைய மண்டை வரைகிறேன், தலை. இப்போ நான் வந்து அதோடைய லிப் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அது மேலேயும் வந்து அவுட்லைன் கொடுக்குற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் வந்து உள்ளே வந்து அதுக்கு இருக்கிற மாதிரி வரி வரியாக கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து வழக்கு வரைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் என்ன ட்ராயிங் வரையலாம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.